Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் நெல் கவனி காதலி அத்தியாயம் 6. தீனதயாளனும் சுரபியும் காவல் நிலையத்தின் உள்ளறைக்கு போக தட்டச்சேந்திரத்தை தட்டிக் கொண்டிருந்த எழுத்தரும் கோப்பு ஒன்றை பார்த்து கொண்டிருந்த வேறு இன்ஸ்பெக்டரும் பார்வைக்கு கிடைத்தார்கள். சுரபி குழப்பமாய் தீனதயாளனை ஏறிட்டாள். என்ன சார் இது? இன்ஸ்பெக்டர் அலெக்சாண்டர் உள்ளே இருப்பதாக காவலர் சொன்னாரா? ஆனால் உள்ளே வந்து பார்த்தா வேறு இன்ஸ்பெக்டர் உட்காந்துருக்காரு. தீனதயாளனும் குழப்பமாய் நெற்றியை கீறினான். அதான் எனக்கும் புரியல, வெளியே போயிருப்பாரோ? அந்த இன்ஸ்பெக்டர் சுரபியின் தீனதயாளனின் பார்வையில் வாங்கியபடியே கேட்டார். என்ன விஷயம்? தீனதயாளன் தயக்க குரல் கேட்டார். சார், இங்கே இன்ஸ்பெக்டர் அலெக்சாண்டர். அதான். ஏன், எதுக்காக இந்த சந்தேகம்? சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் அலெக்சாண்டர் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இந்த பெண்ணை மிரட்டி லஞ்சம் வாங்கிட்டு போனார், கேட்டுட்டு போனார். B7 இன்ஸ்பெக்டர்னு சொன்னார். இன்ஸ்பெக்டர் நிமிர்ந்து உட்கார்ந்தார். முகம் குப்பென்று கோபத்தில் சிவந்தது. எனது என்னோட பேரை சொல்லிட்டு ஒருத்தன் வந்து மிரட்டி லஞ்சம் கேட்டானா? ஆமாம் சார் என்று தீனதயாளன் தன்னையும் சுரபியையும் அறிமுகப்படுத்திக் கொண்டு எல்லா விவரங்களையும் சொல்லி முடிக்க இன்ஸ்பெக்டர் அலெக்சாண்டர் தன் சதை பிடிப்பான கன்னத்தை கவலையாய் தேய்த்தார். அவர்களை உட்கார சொல்லிவிட்டு கேட்டார். ஆள் எப்படி இருந்தாரே? சுரபி சொன்னாள். வயது ஒரு 40-45 இருக்கலாம் சார். அடர்த்தியான நரத்தலைமுடி, பெரிய மீசை, போலீஸ் சீருடை அணியாமல் வந்தாலும் பார்க்குறதுக்கு ஒரு போலீஸ் அதிகாரி மாதிரியே இருந்தார் சார். உங்கள் தங்கையோட பேர் என்னன்னு சொன்னீங்க? சுகிர்தா. சுகிர்தா எங்கே? இப்போ கல்லூரியில் தான் இருப்பா. அதை உறுதிப்படுத்திட்டீங்களா? இல்லை, சுகிர்தா போலீஸ் நிலையத்தில் இருந்திருக்கான்னு அந்த ஆள் சொன்னதுமே நான் இடிஞ்சு போயிட்டேன். ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் மாதிரி அவன் நடித்ததுனால ஏமாந்துட்டேன் சார். சரி, முதல்ல உங்கள் தங்கை சுகிர்தா கல்லூரியில் தான் இருக்காளான்னு ஃபோன் பண்ணி கேளுங்க சொன்ன இன்ஸ்பெக்டர் அலெக்சாண்டர் தனக்கு பக்கத்தில் இருந்த தொலைபேசியை சுரபிக்கு பக்கத்தில் நகர்த்தி வைத்தார். சுரபி ரிசீவரை எடுத்து சுகிர்தா படிக்கும் கல்லூரியின் தொலைபேசி எண்களை ஒற்றி எடுத்தாள். மறுமுனையில் மணி ஒலித்தது. ரிசீவர் எடுக்கப்பட்டது. சுரபி கேட்டாள். பொறியியல் கல்லூரியா? ஆமாம். கல்லூரி அலுவலகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் 3ஆம் ஆண்டு படிக்கும் சுகிர்தாவின் அக்கா பேசுகிறேன். சொல்லுங்கள், என்ன விஷயம்? வீட்டில் அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் போய்விட்டது, ஆஸ்பத்திரியை சேர்த்துருக்கோம். இது சுகிர்தாவுக்கு தெரிவிக்கணும். அவளை கொஞ்சம் கூப்பிட முடியுமா? 5 நிமிடம் கழித்து மறுபடியும் ஃபோன் பண்ணுங்கள். அதுக்குள்ளே சுகிர்தாவுக்கு தகவல் கொடுத்து வர சொல்கிறோம். நன்றி. சுரபி ரிசீவரை வைத்துவிட்டு 5 நிமிடம் காத்திருந்தால் மறுபடியும் ஃபோன் செய்தால். கல்லூரியின் அலுவலகத்தை சேர்ந்த அந்த பெண் தான் பேசினாள். நீங்கள் சுகிர்தாவோட அக்கா சுரபியா? ஆமாம். உங்கள் தங்க சுகிர்தா இன்றைக்கி வகுப்புக்கே வரலையே. சுரபி அதிர்ந்தாள். என்னது வரலையா? நல்லா பார்த்தீங்களா? அவள் கல்லூரிக்குள்ளே தான் இருப்பா. அவள் வகுப்பு தோழி மல்லிகான்னு ஒரு பெண்ணு. அந்த பெண்கிட்ட கேட்டு பாருங்கள், அவளுக்கு தெரியும். அந்த மல்லிகா என் பக்கத்தில் தான் இருக்கா. அவகிட்ட ரிசீவரை தரேன், நீங்களே பேசுங்க. சுரபி தவிப்போடு காத்திருக்க சில வினாடிகளுக்கு பிறகு அந்த மல்லிகா பேசினாள். சுகிர்தா இன்றைக்கி பூராவும் வரலைங்க. என்ன காரணம்னு தெரிஞ்சுக்க நானே உங்கள் வீட்டுக்கு வரலான் இருந்தேன். காலையில் 8 மணிக்கெல்லாம் வழக்கம் போல் சுகிர்தா புறப்பட்டு போயிட்டாலே. இன்றைக்கி சாயந்தரம் வகுப்பு இருக்குது, வர தாமதமாகும்னு கூட சொன்னாலே. அப்படி எதுவும் இல்லையே. மல்லிகா சொல்லவும் நொறுங்கி போய் ரிசீவரை வைத்தார் சுரபி. இன்ஸ்பெக்டர் கேட்டார். என்ன, தங்க சுகிர்தா கல்லூரி இல்லையா? இன்றைக்கி அவள் கல்லூரிக்கே போகலையா சார்? என்கிட்ட சாயங்காலம் வகுப்பு இருக்குன்னு வேற போய் சொல்லியிருக்கா. தீனதயாளன் பதற்றமாக குறுக்கிட்டார். சார், நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்த்தா சுகிர்தாவுக்கு ஏதோ ஆபத்து உண்டாகி இருக்குன்னு என்னோட மனசுக்கு படுது. சுகிர்தாவை கண்டுபிடிக்க நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க தீனதயாளன். அவனை கையமர்த்தி இன்ஸ்பெக்டர் சுரபி பக்கம் திரும்பினான். சுகிர்தாவுக்கு ஏதாவது காதல் விகாரங்கண்டா? கிடையாது சார். கிடையாதுன்னு எப்படி உங்களுக்கு அவ்வளோ நிச்சயமாக சொல்கிறீங்க? என்னோட தங்கையை பற்றி எனக்கு தெரியும் சார். கல்லூரிக்கு மட்டும் போட்டிருக்க, சாயந்தரம் வகுப்பு இருக்குன்னு வேறு பொய் சொல்லியிருக்க. இதுக்கு உங்கள் பதில் என்ன? சார், அது இல்லை, உங்கள் தங்கை சுகிர்தா நல்ல பொண்ணுன்னு இன்னும் நீங்கள் சான்றிதழ் கொடுத்துட்ருக்க வேண்டாம். வீட்டில் போய் சொல்கிற பொண்ணும் கல்லூரிக்கு மட்டும் போடுற பொண்ணும் கண்டிப்பாக ஒரு நல்ல பொண்ணாக இருக்க மாட்டான். சுகிர்தா கிட்டே ஏதோ தப்பு இருக்கே. அவள் தப்பானவ கிடையாது சார். போலீஸ் இன்ஸ்பெக்டராக எங்கிட்ட பேசின நபர் மூலமாக தான் என்னோட தங்கைக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுருக்கணும். அவன் யாருன்னு கண்டுபிடிச்சா எல்லா உண்மையும் வெளியே வந்துடும் சார். அவசர குரல் தீனதயாளன். சுரபி சொல்கிறது தான் சரி சார். முதல்ல அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிக்கணும். உங்கள் பேரை சொல்லிக்கிட்டு வந்தவன் கண்டிப்பாக ஒரு ஆபத்தான பேர் வழியாக தான் இருக்கணும். ஏதோ திட்டம் போட்டுக்கிட்டு. சரி, ஒரு புகாரை எழுதி எழுத்தர்கிட்ட கொடுத்துருப்பாங்க. நான் மேலதிகாரிகிட்ட பேசிவிட்டு இன்றைக்கே விசாரணை ஆரம்பிக்கிறேன். சுரபி எழுத்தரிடமிருந்து ஒரு காகிதம் வாங்கி புகார் கடிதம் எழுத தொடங்கினான். பாதி காகிதம் எழுத்துக்களால் நிரம்பிய போது இன்ஸ்பெக்டர் மேசை மேலிருந்து தொலைபேசி கூப்பிட்டது. யோசனையில் ஆழ்ந்திருந்த அலெக்சாண்டர் ரிசீவரை எடுத்தார். ஹலோ, B7 போலீஸ் நிலையமா? ஆமாம் இன்ஸ்பெக்டர், நான் கவுன்சிலர் தமிழரசன் பேசுகிறேன்.
சொல்லுங்கள் தமிழரசன், உங்கள்கிட்ட இருந்து ஃபோன் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. கட்சியில் இப்போ கோஷ்டி பூசல் எதுவும் இல்லையா? இந்த பக்கம் ஆளைய காணோம். தமிழரசன் சிரித்தான். கட்சி தலைவர் கூப்பிட்டு பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டார் சார். இனிமேல் உங்கள் போலீஸ் நிலைய எல்லைக்குள்ளே அடித்தடி பிரச்சனைலாம் வராது. இப்போ நான் ஃபோன் பண்ணது வேற ஒரு விஷயத்துக்காக சார். சொல்லுங்கள். என்னோடய வீட்டுக்கு பின்பக்கம் இருக்கிற ரயில் தண்டவாளத்தில் ஒரு பெண்ணோட உடல் ரயிலில் அடிபட்டு கிடக்கு. ஒரு காலும் கையும் துண்டாயிடுச்சு சார். சம்பவம் நடந்து 2 மணி நேரம் ஆகியிருக்கும். போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்ல நம்ம ஜனங்களுக்கு பயம். கட்சி வேலையாக வெளியே போயிட்டு வந்தால் வீட்டுக்கு பின்னாடி ஏகப்பட்ட கூட்டம். பணத்தை பார்த்துக்கிட்டு உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். புறப்பட்டு வரீங்களா சார்? இன்ஸ்பெக்டர் அலெக்சாண்டர் முதுகில் சூடுபட்ட தினசில் நிமிர்ந்து உட்கார்ந்தார். படபடப்பான குரல் கேட்டார். என்னதே, ரயில் தண்டவாளத்தில் பொண்ணோட பணமா? ஆமாம் சார். பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கும்? படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்குது சார். வயசு 20க்கு மேலே தாண்டாது. சம்பவம் நடந்து எவ்வளோ நேரமாச்சுன்னு சொன்னீங்க? 2 மணி நேரம் சார். பார்த்தா தற்கொலை மாதிரி தெரியுது, கொலை மாதிரியும் தெரியுது. அழகான பொண்ணு சார். முகம் சேதையில். கூட்டம் கூடிக்கிட்டே போகுது. நீங்கள் வந்தால் பரவாயில்ல சார். வரேன். ரிசீவரை வைத்து அலெக்சாண்டர் சுரபியையும் தீனதயாளையும் ஏறிட்டு பார்க்க அவர்கள் முகம் வெளிரி போயிருந்தார்கள். சுரபியின் உடல் மெலிதாய் நடுங்கிக் கொண்டிருக்க கண்களில் நீர் பளபளத்தது. சார், ஃபோனில் என்ன தகவல்? யாரோ ஒரு பொண்ணு ரயிலில் அடிபட்டதாக பேசிகிட்டு இருக்கீங்களே? ஆமாம், இந்த வார்டு கவுன்சிலர் வீட்டுக்கு பின்னாடி ரயில் தண்டவாளத்தில் கல்லூரி மாணவி மாதிரி இருக்கிற பொண்ணு பணமாக கிடக்கான். சம்பவம் நடந்து 2 மணி நேரம் ஆயிருக்கே. அது சுகிர்தாவா இல்லையான்னு போய் பார்த்துட்டு. அலெக்சாண்டர் பேச்சை முடிக்கவில்லை. சுரபி வீறிட்டாள். இல்லை சார், அது சுகிர்தாவாக இருக்காது. இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோடய விருப்பமும். எதுக்கும் போய் பார்த்துட்டு வந்துட்டா மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் இல்லையா? ப்ளீஸ் வாங்க. சுரபி கண்ணீரை இமைகளுக்குள் விழுங்கி கொண்டு உடல் நடுக்கத்தோடு எழுந்தாள். ரயில் தண்டவாளத்தின் 2 பக்கமும் திட்டு திட்டாய் கும்பல் நின்றிருக்க போலீஸ் ஜீப்பிலிருந்து இன்ஸ்பெக்டர் அலெக்சாண்டரும் சுரபியும் தீனதயாளனும் இறங்கினார்கள். சுரபி சேலை தலைப்பால் வாயை பொத்தி அழுகை அடக்க தீனதயாளன் சொன்னான். சுரபி, தைரியமாக இருங்க. ரயில் அடிபட்டு இறந்து போனது உங்கள் தங்கையாக இருக்காது. காவலர் ஒருவர் வழிகாட்டி கொண்டு போக 3 பேரும் பின்தொடர்ந்தார்கள். கும்பல் விலக ரயில் தண்டவாளம் விசாலமாய் தெரிந்தது. சுரபி நடுக்கமாய் பார்வையை உயர்த்தி கொஞ்சம் தொலைவில் பார்த்தாள். தண்டவாளத்துக்கு பக்கத்தில் கையும் காலும் துண்டிக்கப்பட்ட நிலையில் ஒரு பெண்ணின் உடல் குப்புற விழுந்து கிடந்தது. பார்க்க பார்க்க சுரபியின் இதயத்தில் இரைச்சல் கிளம்பியது. தொடரும்.